பிக் பாஸ் டிக்கெட் ஃபினாலேருந்து ஒரு அப்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா, விடிய விடிய டாஸ்க்கு போயிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைனலா 6 பேர் விளையாடிட்டு இருக்காங்களாம். இதில முக்கியமான ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சௌந்தர்யா டாஸ்க்கு விளையாடுறதுக்குலாம் லாயக்கே இல்லாத சொன்னவங்கலாம், இப்போ பார்த்தீங்கன்னா, அதிசயமா அவங்க 4 பாயிண்ட்ல செகண்டா இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு யாரு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ரயான் தான் இப்போ டாப் 1ல அவர் தான் லீடிங்ல இருந்திருக்காரு. அவரு இன்னைக்கு கொஞ்சம் மூட் அப்செட்ல தான் இருந்தாரு. ஏன்னா, அவர் எப்படியாவது இந்த டாஸ்க்க வின் பண்ணியே ஆகணும். இல்லன்னா, இந்த வாரம் எலிமினேட் ஆகுன கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மஞ்சரி இல்லன்னா ரயான் தான் இருப்பாங்க. பயங்கரமான இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க் காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சாம். இப்போ பார்த்தீங்கன்னா, விடிய விடிய டாஸ்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ, இதில கூட வோட்டிங் மாறலாம். ஆனா, இப்போதைக்கு ரயான் தான் லீடிங்ல இருந்துட்டுருக்காரு. இதெல்லாம் ஓகே. சௌந்தர்யாவோட லக்கு மாறினாலுமே, ஆனா சௌந்தர்யா இன்னியோட டாஸ்க்ல கலக்கு கலக்கு கலக்கியிருக்காங்க. இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க வீட்ல என்ன நெனச்சிருப்பாங்க? ச்சே! என் வீட்ல என்ன பத்தி ஒரு மாரி கேவலமா நெனச்சிருப்பாங்க. அதே சமயம் ராணு வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அவன் ஜெயிச்சதுக்கு. யார் வீட்ல யாரு சந்தோஷமா இருப்பாங்க தெரியல. ராணோட அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ராணாவுக்கும் அதே மாதிரி தான். கை அடிபட்டாலுமே அவருக்கு எப்படியாவது இந்த டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப மும்மரமா இருக்காரு. அவருக்குமே பார்த்தீங்கன்னா, லீடிங்ல 1, 2 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ ராணவ், அருண் எல்லாருமே ஓகேவா தான் இருக்காங்க. ஆனா ரொம்ப எதிர்பார்த்து இருந்த நமக்கு முத்துக்குமார் அந்த அளவுக்கு பாயிண்ட்ட சம்பாதிக்கல போல இருக்கு. அவருக்கு இது களம் இல்லன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா, அவர் டைரக்ட்டா ஃபைனலுக்கு வந்துருவாரு. அதனால அவருக்கு பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஓகே தான். ஆனா, ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்லின் ஒரு வேளை இத மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பணப்பட்டிய எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்களுக்கு இது க்ரூஷியலான வீக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா இன்னொரு நியூ கேங்ல ஜாயின் ஆகிடிச்சிருக்காங்க. ஸோ, விஷால், அருண், ராணம் சொல்லிட்டு இவங்களோட கேங் பார்த்தீங்கன்னா, இதுதான் இப்போதைக்கு. இவங்களோட தான் ஃபுல் ஃப்ளெட்ஜா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்ற நேரத்தில சாப்பிட்றதும், அவங்க கூட இருக்கிறதுமா ஜாஸ்தி ஆகிடுச்சு. மத்தவங்க கிட்டலாம் ஏதாவது பேசிட்டு கவுண்டர் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அருண் பொறுத்தவரைக்கும் அவருமே இந்த லீடிங் டாஸ்க்ல இருந்துட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த விடிய விடிய போற டாஸ்க்ல 6 பேர் அவுட் ஆனதுனால 6 பேர் மட்டும் உள்ள விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் எப்படியாவது டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தருமே முழு மூச்சா வின் பண்ணிட்டு இருக்காங்க. ராணா பொறுத்தவரைக்கும் இது ஆப்போசிட்டா முடியுமான்னு தெரியல வரப்போற டாஸ்க்ல. பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸு, இந்த மாரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!